إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக என்று போற்றியவனாக, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டலை அணுவும் தவறாமல் எடுத்து நடந்த சஹாபாக்கள், பின்வந்த தாபியின்கள், தபஉ தாபியின்கள், இமாம்கள் எம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, ஃபர்து ஐனான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்முடைய ஈருலக வெற்றியை அடிப்படையாக கொண்டு எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை விட்டும் தடை செய்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றிலுமாக எம்முடைய வாழ்வில் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்தவனாக இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவின் தலைப்பாக முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளும் அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வழிகேடுகளும் என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதே காலத்தின் கட்டாயமாக உள்ளது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹுக்காக வேண்டி 2 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம். அந்த நோன்பை எதற்காக வேண்டி நோக்கின்றோம், அந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன என்று எம்மிடம் யாராவது வந்து வினவினால் அதற்கான பதிலை சரியான முறையில் அளிப்பதற்கு நாம் எம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தொழுகையாக இருந்தாலும் அல்லது நாம் நோக்க காத்து கொண்டிருக்கும் முஹர்ரம் மாதத்தின் நோன்பாக இருந்தாலும், அரஃபாவுடைய நோன்பாக இருந்தாலும், அல்லது என்ன வகையான இபாதத்தாக இருந்தாலும், அது அனைத்தும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கடமையாக்கியது அது எப்படி என்று தெரிந்து விட்டதற்கு பின்னால் தான் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்றுதான். வெறுமனே என்னுடைய தந்தை தொழுகிறார், என்னுடைய குடும்பம் முஸ்லிம், நான் என்னுடைய பெயரை முஸ்லிமாக வைத்திருக்கின்றேன் என்று பரம்பரையாக பின்பற்ற வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சத்தையும் தானும் விளங்கி தனது குடும்பத்துக்கும் அதை சொல்லிக் கொடுத்து நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து இந்த உலகத்தில் வாழுகின்ற போது உண்மையான பக்குவமான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றதை ஒழிய பேரை மற்றும் முஸ்லிமாக வைத்துக் கொண்டு குடும்பத்தை மட்டும் முஸ்லிமாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழச் சொல்லவில்லை என்பதை நாம் கட்டாயமாக என்னுடைய மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த குத்துபா பிரசங்கத்தில் ஆசுரா நோன்பினுடைய வரலாறு, முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு, அதுபோல் முஹர்ரம் மாதத்தில் பல வழிகட்ட பிரிவினர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வழிகேடுகள் அனுஷ்டானங்களை பற்றி ஒரு சில விடயங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த சபையை விட்டும் நாம் வெளியேற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் ஹிஜ்ரி வருடத்தின்படி 1447 வருடத்தில் நாம் இருக்கின்றோம். அதில் முஹர்ரம் என்கின்ற ஹிஜ்ரி வருடத்தின் முதலாவது மாதத்தில் 8வது தினத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எப்படி மீலாதி அடிப்படையில் கிறிஸ்துவ அடிப்படையில் நாம் திகதியை 2025 7ஆம் மாதம் 4ஆம் தேதி என்றோ 5ஆம் தேதி என்றோ சொல்லுவோமோ, அதுபோல் இன்று ஹிஜ்ரி அடிப்படையில் 1447 முதலாம் மாதம் 8ஆம் தேதி. இந்த ஹிஜ்ரியை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி என்ற டேட், ஹிஜ்ரி என்ற திகதி எப்படி உருவானது, அந்த வரலாறு எப்படி ஆரம்பித்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புது வருடம் ஆரம்பித்து விட்டால், இந்த உலகத்தில் ஒரு வருடத்தை புதிதாக ஒரு முஃமின் அனுபவித்து விட்டால் அதை கொண்டாட வேண்டும், அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அதை சோசியல் மீடியா ஊடாகவும் SMS ஊடாகவும் பரப்பி அந்த ஹாப்பி நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டவில்லை. இஸ்லாத்தில் பெருநாள் என்றால், தினங்கள் என்றால், ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய முதல் பிறையில் கொண்டாடப்படுகின்ற நோன்பு பெருநாள். இஸ்லாத்தில் 2வது பெருநாள் என்றால் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 8வது பிறை 9வது தினத்தில் அரஃபாவுடைய நோன்பு நோற்றின் அதற்கு பின்னால் வருகின்ற துல்ஹஜ் 10ல் நாம் கொண்டாடுகின்ற ஹஜ்ஜி பெருநாள். இது இரண்டும் தான் முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்துக்காக வேண்டி, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பது கூட அந்த நாளில் தடை செய்யப்பட்டு பெருநாளாக இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஆக புது வருடத்தை நாம் அதை வாழ்த்து சொல்லி அந்த வருடத்தை வரவேற்பதற்கென்ற விழாக்கள் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் எந்தவித அனுமதியும் கிடையாது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரி வருடத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரி வரலாற்றை பற்றி அவர்கள் எந்த விதமான ஹதீஸையோ எந்த விதமான செய்தியையோ அவர்கள் நமக்கு சொல்லி காட்டவில்லை. மாறாக இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நிர்வாக விடயங்களையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் ஹிஜ்ரி முறை என்பது. அன்றைய கால அரபு பிரதேச மக்களிடத்தில் நாம் இன்று சொல்வது போல் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்வது போல் அன்றைய காலகட்டத்தில் ஒரு வருடத்தை கணிப்பிடுவதற்கு என்று ஒரு முறை கிடையாது. மக்கமா குறைசிகளிடத்தில் ஒரு முறை இருந்தது. அதுதான் அந்த மக்கமா நகரத்தில் உள்ள கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி ஆபிரகாம் மன்னன்
யானை படையை திரட்டிக் கொண்டு பெரும் பலத்தோடு வந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அந்த படையை அழிப்பதற்காக வேண்டி அபாபில் என்ற பறவை இறக்கி அந்த பறவையினுடைய கால்களில் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அந்த படைகளின் வீழ வைத்து அவர்களை சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போல் அல்லாஹு தஆலா அழித்தான். அந்த சம்பவத்தை வைத்து அந்த குறைஷி கோத்திரத்தினர் ஆப்ரஹா அந்த மண் அழிக்கப்பட்டதை வைத்து ஆமுல் ஃபீல் என்று அந்த வருடத்துக்கு பெயர் சூட்டினார். ஏதாவது ஒரு சம்பவத்தை அவர்கள் நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆமுல் ஃபீலுக்கு 5 வருடங்களுக்கு முன்பு அல்லது ஆமுல் ஃபீலுக்கு 2 வருடங்களுக்கு பின்பு என்று அவர்கள் அடையாளப்படுத்தும் முகமாக அந்த வருடத்தை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கினார்கள். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆமுல் ஃபீல் வருடத்தில் தான் பிறந்தார். ஒரு சஹாபி அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஆமுல் ஃபீல் வருடத்தில் தான் பிறந்தோம் என்று நபி அவருடைய பிறப்பை அந்த ஆமுல் ஃபீல் வருடத்தில் அமைந்ததாக அந்த சஹாபி உறுதிப்படுத்துகின்றார். பின்னர் அந்த குறைஷி கோத்திரத்தினர் பிற்பட்ட காலங்களில் தம்முடைய வருட கணிப்பீட்டை உருவாக்குவதற்காக வேண்டி பல முறைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு முறைதான் வரலாற்று சிறப்புமிக்க ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த நாள். முதலாவதாக ஆமுல் ஃபீல் இருந்தது, இரண்டாவதாக வரலாற்று சிறப்புமிக்க ஹுதைபியா உடன்படிக்கை என்ற அந்த உடன்படிக்கை நடந்ததை முன்னிட்டு அதை வைத்து தம்முடைய வருட கணிப்பீட்டை அவர்கள் மேற்கொண்டார்கள். சிறிது காலத்திற்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா நோக்கியதற்கு பிற்பாடு அவர்கள் பத்ர் என்ற ஒரு மிக கொடூரமான போரை அவர்கள் ஆட்கொள்ள கடமைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள், அங்கு இதைவிட 3 மடங்கு குறைஷி காவிர்கள் பெரும் பலத்தோடும் பெரும் ஆயுதங்களோடும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி வானவர்களை அனுப்பி அந்த குறைஷிகளோடு போரிடச் செய்து அந்த போரை அவர்களுக்கு வெற்றி கொள்ளச் செய்தான். அந்த போரை நினைவுபடுத்தும் முகமாக அதை வைத்து பிற்பாடு அவர்கள் வருடத்துக்கு அனுப்பிட்டார். அதற்கு பிற்பாடு ஹைபர் என்ற அந்த யூதர்களோடு நடந்த போரை வைத்து அவர்கள் வருடத்தை கணிப்பிட்டார்கள். இப்படி ஒரு சரியான முறை இல்லாமல் அவர்கள் வருடத்தை கணிப்பிடக்கூடிய ஒரு முறை அமைந்து கொண்டே வந்தது. இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மிஅராஜை வைத்து தன்னுடைய உடல், தன்னுடைய ஆன்மா, தன்னுடைய உயிர் அப்படியே வானுலகத்துக்கு எழுப்பப்பட்டு தொழுகை கடமையாக்கப்பட்டு அதற்கு பின்னால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த மிஅராஜ் தினத்தையோ அல்லது இறை செய்தி அருளப்பட்ட தினத்தையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் வைத்து சந்திரனை 2ஆக பிளந்தார்களோ அந்த தினத்தையோ நபி அவர்கள் வருடத்தையோ நாட்களையோ கணிப்பிடா அவர்கள் ஒருபோதும் அது ஆக்கவில்லை. அதை அவர்கள் செய்வதற்கு இந்த உலகத்துக்கு வரவில்லை. காலத்தையோ நேரத்தையோ அல்லது கிழமையையோ நாட்களையோ நபி அவர்கள் அடையாளப்படுத்த இந்த உலகத்துக்கு வரவில்லை. மாறாக அந்தந்த காலத்தில் என்னென்ன இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 8 வருடம் நீடிக்கின்றது. அப்பொழுதும் எந்த முறையும் இல்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வருகின்றது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி 5 வருடம் கழித்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் வருகின்றது. ஏதாவது கடிதம் எழுதுவதாக இருந்தாலோ, ஏதாவது நிகழ்வுகள் செய்வதாக இருந்தாலோ, அல்லது பழைய நிகழ்வுகளை உறுதிப்படுத்தும் முகமாக ஏதாவது வரலாற்று ஆவணங்களை தொகுப்பதாக இருந்தாலோ ஒரு திகதி என்பது கிடையாது, ஒரு வருட கணிப்பீடு என்பது கிடையாது. உடனே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் ஒன்று கூடி நாம் இந்த கணிப்பீடை எப்படி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் சஹாபாக்கள் வினவுகின்றார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு முறையை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போனதை வச்சுக் கொள்ளலாம், இல்லாட்டி பத்ர் போன தினத்திலிருந்து நம்முடைய வருடத்தை கணிப்பிட்டுக் கொள்ளலாம்,
அல்லது ஏதாவது போரை மையப்படுத்தி நாம் கணிப்பிட்டுக் கொள்ளலாம், அல்லது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ததை வைத்து நாம் வருடத்தை கணிப்பிட்டுக் கொள்ளலாம், அல்லது ரோம பாரசீகர்களுடைய முறையை வைத்து நம்முடைய வருடத்தை கணிப்பிட்டுக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. இறுதியில் ஹிஜ்ரத் என்பது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயணம் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்து அந்த ஹிஜ்ரி வருட கணிப்பீட்டை அன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தற்போது இருக்கின்ற 1447 ஹிஜ்ரி வருடம் உருவான வரலாறு. இந்த ஹிஜ்ரி வருடத்தின் முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தேர்வு செய்தார்கள். அன்றைய கால குறைசி மக்களிடத்தில் மாதங்கள் என்பது புழக்கத்தில் இருந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் தானி, ரபியுல் ஆகிர் என்று அந்த மாதங்கள் புழக்கத்தில் இருந்தது. ஆனால் அதற்கென்று ஒரு வருடம் கிடைக்கவில்லை. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தை வருடத்தின் முதல் மாதமாக அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்தில் முக்கியமான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஹிஜ்ரி வருடம் உருவானது. அதன் காரணமாக முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத் பயணம் நடைபெறவில்லை. சில நபர்கள் முஹர்ரம் மாதத்தில் தான் ஹிஜ்ரத் பயணம் நடைபெற்றது என்று தவறான விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சஃபர் மாதம், அதாவது முஹர்ரம் மாதத்திற்கு அடுத்த மாதம், ஜனவரி பிப்ரவரின்னு சொல்ற மாதிரி அரபுல 2வது மாதம். இந்த 2வது மாதத்தின் பிற 27 தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது. நீங்க இந்த மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போங்க, மக்கா விட்டு மதீனாவுக்கு நீங்க ஹிஜ்ரத் போங்க. ரசூலுல்லாஹ் ஓடி ஓடி போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தட்டி அல்லாஹு தஆலா இந்த மக்கா விட்டு ஹிஜ்ரத் போ சொல்லிட்டான், வாங்க போவோம் என்று அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டி கொண்டு போறாங்க. போகும்போது சௌர் குகையில் 3 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்குகின்றார்கள். அதற்கு பின்னால் ரபியுல் அவ்வல் பிற 8 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூபாவில் உள்ள பள்ளிக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் மதீனாவிற்குள் உள்நுழைகிறார்கள். ஆக ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டது ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான், அது முஹர்ரம் மாதத்தில் கிடையாது. அன்று தொட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தை அந்த அடிப்படையில் முதல் மாதமாக வைத்து அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்களே ஒழிய அந்த மாதத்தில் தான் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளப்பட்டது என்று நாம் எம்மை தவறான சிந்தனையில் நிலைநிறுத்த கூடாது. உதாரணமாக சொல்ல போனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது அவருடைய வருட இறுதி கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25ஆம் தேதி தான் கொண்டாடப்படும். ஆனா அவருடைய வருடம் உண்டாகுது ஜனவரி 1, ஜனவரி 1ஆம் தேதி. ஆனால் அவர்கள் 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னாலோ அந்த கிறிஸ்துமஸ் அந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இப்படித்தான் நாம் முஹர்ரம் மாதத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது ரபியுல் அவ்வல் மாதத்தில் இடம்பெற்றது. ஆனால் வருடத்தின் முதல் மாதம் என்பது முஹர்ரம் என்பதை நாம் இந்த இடத்தில் முக்கியமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்கள். இப்படியாக இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்கு பிறகு முஹர்ரம் மாதம் முதலாவதாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு இந்த முஹர்ரம் மாதத்துக்கு என்று பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலும் எனக்கு ஏராளமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற போது இன்ன இத்தத ஷுஹூர இன்தல்லாஹி 12 ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلق السماوات والارض, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் உங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட சங்கைக்குரிய மாதங்கள். மிச்ச 8 மாதங்களிலும் நீங்கள் யுத்தம் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த 4 மாதங்களில் நீங்கள் யுத்தங்களை எந்த விதத்திலும் நீங்கள் மேற்கொள்ள கூடாது என்று அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அந்த 4 மாதங்களில் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், 2வது மாதம் ரஜப் மாதம்,
மூன்றாவது மாதம் துல்காதா மாதம், நான்காவது மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், நாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகின்ற மாதம். இந்த 4 மாதங்களில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துடைய பார்வையில் எந்த போரையும் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதத்தை சங்கைப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹும் அல்லாஹும் எமக்கு வழிகாட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோல் அல்லாஹு தஆலா 12 மாதங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலாவுடைய மாதம் என்று ஒரு மாதத்தை சொல்லுவான் என்றால் அது முஹர்ரம் மாதம் தான். ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வே சொல்லினான் என்றால் அது இந்த முஹர்ரம் மாதத்துக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான சிறப்பு மகத்துவம் மிக்க இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடாத பல விடயங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. தெளிவான முறையில் அந்த மாதத்துடைய சிறப்பு, அந்த மாதத்தின் இபாதத்துக்குரிய அந்தஸ்தை பற்றி எனக்கு தெளிவான முறையில் கற்றுத்தந்திருக்கின்றது. ஆனால் இந்த மகத்துவத்தையும், இந்த மாதத்தில் இருக்கின்ற கண்ணியத்தையும், இந்த மாதத்தில் இருக்கின்ற அமல்களையும் இருட்டடிப்பு செய்து மக்களை வழிகெடுத்தி சில பிரிவினர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஷியாக்கள் என்பவர்கள் பொதுவாக எந்த இபாதத்தாக இருந்தால், எந்த விதமான அமலாக இருந்தாலும் அதை இருட்டடிப்பு செய்வதில் மிகவும் பிரபல்யமானவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஈரான் என்ற ஒரு நாடு முழுக்க ஷியா இசத்தால் உருவாக்கப்பட்ட நாடு. அதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. முழுக்க ஷியாக்களால் உருவாக்கப்பட்டு ஷியாக்களால் ஆட்சி அமைக்கப்படுகின்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் தொப்பி வைத்துக் கொண்டு, தாடி வைத்துக் கொண்டு, ஜுப்பா போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கு சூரத்தான முறையில் இருப்பதை இட்டு நாம் அவர்களை உண்மையான முஸ்லிம் என்று நாம் நம்பிவிடக் கூடாது. அவர்கள் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் நச்சு கருக்கள். அந்த கருக்களை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய அக்கீதாவில் நாம் பிறழ்வுபடுவோம். இதை சொல்வது எம்மை போன்ற உலமாக்களுடைய கடமையை ஒழிய அதை உங்கள் மீது திணிப்பது எங்களுடைய கடமை அல்ல. அதை புரிந்து தன்னுடைய பகுத்தறிவுக்கு ஏற்றாற்போல் எடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய சிந்தனை தான் அதை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஹர்ரம் முதலாவது தினத்திலிருந்து முஹர்ரம் பிறை 10 வரை ஷியாக்களால் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் நாள். ஷியாக்களால் துக்கமும் கவலையும் செரிக்கப்படும் நாள் தான் இந்த முதல் 10 நாட்கள். அதில் பல்வேறுபட்ட அனாச்சாரங்களும் வித்யாத்துக்களும் இஸ்லாமிய வழிகேடுகளும் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எப்படி காபத்துல்லாவுக்கு சென்று கௌபாவை தவாப் செய்கின்றோமோ அதுபோல் அவர்களுடைய நாட்டில் ஈரான் பிரதேசத்தில் அவர்களுடைய வஃபாத்தான இமாமான ஹுமைனி அவர்களுக்காக வேண்டிய ஒரு ஜியாரத்தை உருவாக்கி அதை அவர்கள் சுற்றி தவாப் செய்து அவர்களிடம் பிரார்த்தனை செய்து அதை ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டை நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோல் கபர் வணக்கத்தை வித்யாத்துக்களை ஊட்டுகின்ற மக்கள் மயப்படுத்துவதில் மிகவும் திறமசாலிகளாக அந்த ஷியாக்கள் காணப்படுகின்றார்கள். கபர் வணக்கத்தையும் வித்யாத்தையும் அல் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு தவறான விளக்கம் கொடுத்து அவர்கள் மக்களை வழி தவறச் செய்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷியாக்களை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. பல்வேறு பிரபல்யமான இமாம்கள், அறிஞர்கள் எழுத்து மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் அதிகமான தொகுப்புகள் எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எம்முடைய பிரதேசமும் ஷியாக்களால் சூழப்பட்ட பிரதேசமாக இருப்பதால் எமக்கு பல்வேறு அது பற்றிய அறிவு எமக்கு கிடைத்திருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் சுருக்கமான முறையில் ஷியாக்களை பற்றி உங்கள் முன் விவரிக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷியாக்கள் என்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற சஹாபியை முழுக்க நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்தான் நபிக்கு தகுதியானவர் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டவர்கள். ஷியாக்களில் 70 வகையான பிரிவினர் காணப்படுகின்றார்கள்.
மதுஹப் இருக்கின்றது. ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், ஹனபி மதுஹப் என்று அந்த 4 மதுஹப் இருக்கின்றது. அதுபோல் அவர்களிடத்தில் 70 வகையான பிரிவு, 70 வகையான மதுஹபுகள் காணப்படுகின்றது. இந்த ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்வார்கள், தற்பொழுதுள்ள இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் கிடையாது. இது அவர்களுடைய கூற்று, நான் ஒன்று உருவாக்கி சொல்லல. ஷியாக்கள் தற்பொழுதுள்ள குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதில் இருந்ததன் காரணமாக ரசூலுல்லாஹுக்கு ஜிப்ரீல் மாறிக்கொண்டு போய் அந்த வஹியை கொடுத்துட்டு போய்த்தாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக முகமது நபி அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர் அதை திரிவுபடுத்தி விட்டார். அவர் போனதற்கு பின்னால் அவர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த குர்ஆனை கொடுக்கவில்லை. அதற்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் அந்த குர்ஆனை பல திரிவுபடுத்தலுக்கு உள்ளாக்கினார்கள். அவர்கள் அந்த வைத்திருக்கின்ற தற்பொழுதுள்ள குர்ஆன் என்பது உண்மையான குர்ஆன் கிடையாது. இதை விட 3-4 மடங்கு பெரியதுதான் உண்மையான குர்ஆன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஜமா துணைக்கு வரமாட்டார்கள், ஜும்மா துணைக்கு வரமாட்டார்கள். கேட்டால் சொல்வார்கள், அவர்களுக்கென்று 12 இமாம்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று 12 இமாம்கள் இருக்கின்றார்கள். அந்த 12 இமாம்களில் கடைசி இமாம் சிறு வயதில் எங்கோ ஓடி போய்விட்டாராம், சிறு வயதில் எங்கோ ஓடி போய்விட்டாராம். அவர் உலகம் அழிகின்ற தருவாயில் சரியான நீதியை நிலைநாட்ட சரியான குர்ஆனோடு வருவார். அப்பொழுதுதான் எங்களுக்கு சரியான குர்ஆனும் கிடைக்கும், அப்பொழுதுதான் எங்கள் மீது தொழுகையும் கடமை என்று அவர்கள் சொல்லும் அளவிற்கு அவருடைய அக்கீதா காணப்படுகின்றது. ஷியாக்களிடத்தில் கஃபாரத் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் என்பது கிடையாது. ஜினா செய்தா, விபச்சாரம் செய்தாலோ இல்லாட்டி மது குடித்தாலோ அவதூறு சொன்னாலும் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட முத்துகா இருக்குது. காலத்துக்கு காலம் அவர்கள் பெண்களை வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த கலாச்சாரம் இருக்கிறது. அவர்களிடத்தில் குற்றவியல் சட்டங்கள் என்பது கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் 1வது தினத்திலிருந்து இந்த 10வது தினம் வரையும் ஈரானிலும், ஈராக்கிலும், இலங்கையிலும், இந்தியாவிலும் எங்கெல்லாம் ஷியாக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த தினத்தில் அவர்களுடைய அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை முன்னிட்டு சந்தன கூறு ஏற்றி அதை ஊர்வலமாக கொண்டு சென்று அதை ஒரு கபரில் ஒரு மனிதனை அடக்குவது போல அடக்கி அதற்கு பின்னால் ஒரு பேப்பர் துண்டில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்று ஆக்ரோஷமாக, ஆவேசமாக, கோபமாக அவர்களை வாசித்து தன்னை தானே தலையிலும், முதுகிலும், கால்களிலும் இரும்புகளாலும் கற்களாலும் அடித்து இரத்தத்தை வரவைத்து அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், உஸ்மான் காஃபிர், ஆயிஷா பின்னார் என்று அவர்கள் வாய் கூசாமல் நஊது பில்லாஹ் சொல்லுவார்கள். இதெல்லாம் கட்டுக்கதில்லை, நான் உருவாக்கி சொல்லல. நீங்க எல்லாம் கேட்டுட்டீங்க, நீங்க பொய் மாறி கேட்பீங்க. அவ்வளவும் யூடியூப்பை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக வலைத்தளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, என் ஷியாக்கிட்ட போய் கேட்டாலும் சரி, இதெல்லாம் உண்மை என்று அவருடைய வாயாலே அவர்கள் நாவாலே சொல்வார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட படுமோசமான ஒரு பிரிவினர் தான் இந்த ஷியாக்கள். இவர்களுடைய விடயத்தில் நாம் எம்முடைய ஆக்ரோஷத்தை காட்டி அவர்களுக்கு சார்பாக போய் எம்முடைய ஈமானை இழந்து விடாமல் உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை விட்டு மறைகின்ற போது சரியான கொள்கையில் மரணிக்கின்ற பக்குவத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி ஷியாக்கள் இந்த முதல் 10 நாட்களை துக்க தினமாக அனுசரிக்கின்றார்களோ அதற்கு எதிர்மாறாக ஹவாரிஜிகள் இந்த முதல் 10 நாட்களை சந்தோஷமான பெருநாட்களாக அவர்கள் கழிப்பார்கள். ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில் இந்த நாட்களில் அவர்கள் புத்தாடை அணிந்து கொள்வார்கள், தம்முடைய குடும்பத்தோடு விருந்து பிரசாரம் செய்வார்கள், அதுபோல் 3 யாசின் ஓதுவார்கள்.
அந்த தினங்களில் 10வது தினத்தில் 3 யாசின் ஓதுவார்கள். முதலாவது யாசின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு, 2வது யாசின் சஹாபாக்களுக்கு, 3வது யாசின் ஹுசைன் மரணித்த நல்லோர்களுக்கு. இப்படி 3 யாசின்கள் ஓதி அந்த தினத்தை ஹவாரிஜிகள் கொண்டாடுவார்கள். ஆக ஒரு பிரிவினர் துக்க தினமாகவும் ஒரு பிரிவினர் அதை சந்தோஷமான தினமாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு படுமோசமான கலாச்சாரத்தை இந்த சமுதாயத்தில் வளைவிருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அக்கீதாவில் நாம் சரியாக இருக்கின்றோமா என்று எம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஆயிஷா நாயை கேட்காங்க, யார சொல்ல எப்ப பார்த்தாலும் இந்த துவாவை தானே கேட்கீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த துவாவை தானே கேட்கீங்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தினுடைய தீனி நிலைநிற்க செய் என்று இந்த துவாவை தானே யார சொல்ல கேட்கீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அவனுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான். அவன் எப்பொழுது விரும்புகின்றானோ அப்பொழுது அவன் அசைத்து விட்டால் அவன் தடமாறி விடுவான். தற்காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கத்தை படிச்சாக்கள் சில டைம்ல தவறி விடுவாங்க, சில டைம்ல என்ன செஞ்சிருவாங்க, வழி தவறி போய் விடுவார்கள். அதுபோல் நல்ல பக்தியோடும் நல்லடியாராக சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதர் என்று போற்றியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு படுமோசமான தீங்கான விடயத்தை அவர்கள் செய்து விடுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அல்லாஹ்விடம் கேட்ட துஆதான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஆக்ரோஷப்படுவதை விடுத்து சந்தர்ப்பம் வருகின்ற போதும் அந்தந்த சூழ்நிலைகளில் நம்முடைய ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் விடுத்து இல்லாமல் ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு நாம் எதை நோக்கி செல்கின்றோம், யாருக்கு நாம் நம்முடைய சப்போர்ட்டை நம்முடைய பரிகாரத்தை நிறைவேற்றுகின்றோம், யாரை நாம் ஆதரிக்கின்றோம் என்று ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துதான் நம்முடைய செயற்பாட்டை நானும் நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு தினம்தான் ஆஷுரா தாசுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோன்பு. அதாவது முஹர்ரம் மாதத்தின் பிறை 9 பிறை 10 நோக்கப்படுகின்ற நோன்பு. நாளையும் நாளை மறுதினம் நம்முடைய நாட்டில் இந்த நோன்பை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவில் யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றிருப்பதை கண்ணுற்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்காங்க, என்னத்துக்கு நீங்க இந்த நாள்ல நோன்பு நோட்டு இருக்கீங்க? யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த தினத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றினான். அவர்கள் இந்த தினத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் தினமாக மாற்றுவதற்கு நோன்பு நோற்றார்கள், நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் நாம் முஸ்லிம்கள், ஆக நாங்கள் தான் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று அவர்கள் முஹர்ரம் 10வது தினத்தில் அவர்களும் நோன்பு நோற்று சஹாபாக்களை நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். பிற்பட்ட காலங்களில் யூதர்கள் பல உடன்படிக்கையில் மாறு செய்தார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக போரிட்டார்கள், வாக்குறுதி அளித்துவிட்டு அதற்கு மாறு செய்தார்கள். இதை கண்ணுற்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யூதர்களுக்கு ஒப்பாக நீங்கள் எந்த வணக்கத்தையும் செய்து விடாதீர்கள் என்று சஹாபாக்களை எச்சரித்தார்கள். ஒரு சஹாபி ஓடி வருகின்றார், நான் நினைக்கின்றேன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஓடி வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் யூதர்களுக்கு மாற்றமாக வணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் யூதர்களும் இந்த முஹர்ரம் 10 நோன்பு நோக்கின்றார்கள், நாங்கள் நோன்பு நோக்கின்றோம், இரண்டும் சரிசமமாகின்றது என்று அந்த சஹாபி கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 நோன்பு நோட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் 9, 10 தினங்களில் நோக்கின்ற நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு நோன்பு. முன்னைய காலத்தில் ரமலானுடைய நோன்பு கடுமையாக்கப்படுவதற்கு முதல் இந்த நோன்புதான் கடுமையாக்கப்பட்டிருந்தது. இந்த நோன்புதான் மக்கள் மத்தியில் கடுமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இயலுமானவர்கள்
முன்னே நாள் 9வது தினத்திலும் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம், பின்னே நாள் 11வது தினத்திலும் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்பது இமாம்களின் ஏகோபித்த கருத்து. ஆனால் 10வது தினத்தை 10வது தினத்தில் தான் நோக்க வேண்டும். ஆக அந்த நோன்பை நோட்பதினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு முன்னைய வருடத்தின் ஒரு வருடத்தினுடைய பாவம், சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. நாம் 2024ஆம் ஆண்டு செய்த அனைத்து சிறு பாவமும் இந்த ஒரு நாள் நோன்பினூடாக எமக்கு மன்னிக்கப்படுகின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இபாதத்து விஷயத்தில் யூதர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் என்றால், எம்முடைய முடி, உடை, பாவனை, சொற்கள், பேச்சு, செயலில் அனைத்தும் யூதருடைய வழிமுறை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு செல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸார், யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அம்பியாயின் மசாஜிதா, அவர்கள் அவர்களுடைய நபிமாருடைய கபறுகளை மஸ்ஜித்களாக, வணக்கஸ்தலங்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால் யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு பலியை அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த சாபத்தை தேடிய பிரார்த்தனை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே யூதர்களுக்கு எதிராக போராட்டம் செய்வதோ, வெறுமனே யூதர்களுக்கு எதிராக பேசுவதோ, வெறுமனே யூதர்களுக்கு எதிராக திட்டுவதோ மட்டும் என்னுடைய கடமை கிடையாது. அவர்களுடைய இபாதத்து விடயத்தில் அவர்கள் செய்கின்ற விடயங்களை நாமும் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ பார்க்கலாம், பிறந்த நாள் கொண்டாட்டம் மிகவும் சர்வசாதாரணம், மிக சர்வசாதாரணம். யாரை கேட்டாலும் ஒரு பேர்தேக்கு ஒரு கேக் வாங்க வந்து இப்படி சர்வசாதாரணமாக ஒரு மௌலவிக்கிட்டே சொல்லுவாங்க. அது போல ஏனைய தினங்கள், உடுப்புகளை பார்த்தா, முடிய பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்களை சொல்ல முடியாத அளவிற்கு, அவர்களை பார்த்து கவலைப்படும் அளவிற்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சில அல்லாஹ் தஆலா பாதுகாத்த இளைஞர்களை தவிர அநேகமானவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களை, சொல்லாலோ பேச்சாலோ யூதர்களுக்கு எதிராக மாத்திரம் நடந்து கொள்ளக்கூடாது. எம்முடைய செயல்களால், எம்முடைய தொழுகையால், எம்முடைய இபாதத்துக்களால் அதை ஊக்கப்படுத்த முடியவில்லை என்றால், உன்னுடைய பெயர் முகமது என்றோ, அப்துல்லா என்றோ, அப்துல் ரஹ்மான் என்றோ வைத்துக் கொள்வதற்கு எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. மரணிக்கின்ற போது நாம் உண்மையான முஸ்லிமாக மரணிப்பதற்கு நம்முடைய வாயில் அந்த கலிமா வர வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் சரியான அடிப்படையில் சரியான முஸ்லிமாக வாழ்ந்தாலே ஒழிய நம்முடைய வாயில் அந்த கலிமாவை அல்லாஹ் தஆலா உச்சரிக்க விடமாட்டான். அல்லாஹ் தஆலா அதை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய செயல்களையும் நம்முடைய உள்ளத்தையும் சீரான முறையில் சீராக்கி கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது சரியான கொள்கையில் ஆவேசத்தை ஒரு புறம் தள்ளிவிட்டு பகுத்தறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சரியானதை சிந்தித்து எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.